அனைவருக்கும் ஸ்ரீ காலபைரவர் அருள்வாக்கு ஜோதிடம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம போட வந்த வீடியோ பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர்த்துக்கு கண் திருஷ்டி என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்னோடய வீட்டில் குழந்தைகள் சாப்பிடவே மாட்டேங்குதுங்க. நான் ஒரு 3 மாத காலங்களாக நான் ஹாஸ்பிட்டல் மருந்து மாத்திரைகள் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டேன். என் குழந்தை சாப்பிடவே மாட்டேங்குதுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் அலைஞ்சிட்ருக்குறாங்க. ஏன்னா போன வாரத்தில் ஒருத்தவங்க வந்தாங்க, அதை வச்சு நான் சொல்கிறேன். 3 மாத காலமாக நாங்கள் படாத பாடுபட்டுட்டோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த குழந்தை ஏன் சாப்பிடல அப்படின்னு பார்க்கும்போது கண் திருஷ்டி. ஸோ அந்த கண் திருஷ்டியை நீக்கினதுக்கப்புறம் அந்த குழந்தை நல்லா சாப்பிட்றா. ஸோ இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண் திருஷ்டி அப்படிங்கிறது முதல்ல என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு பொருள் அழகாக இருந்தாலோ, ஒருத்தர் அழகாக இருந்தாலோ, அவர்களை தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க சாப்பிடக்கூடிய பொருளாக இருக்கட்டும், போடக்கூடிய துணியாக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும், நமக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு பார்வை தான் கண் திருஷ்டி. ஸோ இவர்கள் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாங்க, நம்மனால் அப்படி இருக்க முடியலையே அப்படின்னு ஒரு மன வருத்தம், அந்த வருத்தம் அந்த கண்ணில் பார்க்கும்போது அந்த திருஷ்டியாக இருக்குது. அப்போ அந்த திருஷ்டியை எப்படி எடுப்பது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நிறையா பேர்த்துக்கு தெரியல. ஸோ அப்போது அந்த கண் திருஷ்டியை எப்படி உடைக்கிறது அப்படிங்கிறத நிறைய பேர்த்துக்கு கேள்வி. அதுக்கு பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் முன்னோர்கள் நிறைய பரிகாரங்கள் விஷயங்கள் சொல்லி தந்தாங்க. ஆனால் அதை இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களோ ஆண்களோ செய்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. இன்னைக்கு சின்ன வாமிட், குழந்தைக்கு லைட்டாக ஒரு காய்ச்சல் அப்படின்னா கூட ஹாஸ்பிட்டலில் தூக்கி போய் லைனில் நின்றுறாங்க. ஸோ அது என்ன ஏதுன்னு அனலைஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அந்தளவுக்கு இன்றைக்கி இருக்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கண் திருஷ்டியை நீக்கினால் பாதி பிரச்சனைகள் நீங்கும் என்பது 100% உண்மை. அதனால் மருத்துவம் பார்க்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை. அதாவது இதுவும் பாதி அதுவும் பாதி. அதாவது அதில் சரியாகலை அப்படின்னா இதில் பார்த்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த கண் திருஷ்டி நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான பைரவருடைய ரட்சை நம்ம இங்கே கயிறு மாதிரி கட்டி விடுவோம். அந்த கயிறை நீங்கள் ஒரு 3 மாத காலங்கள் கட்டியிருந்தீங்கன்னா கண் திருஷ்டி, காத்து குணம், ஏவல் இதெல்லாம் குழந்தைகிட்ட தங்கவே தங்காதுங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குங்க பைரவருடைய ரட்சை. பைரவர் எப்பவுமே காவல் தெய்வங்க, காவல் காக்கக்கூடிய தெய்வம். இரவு முழுவதும் நம்ம தூங்கிட்டு இருப்போம், ஆனால் பைரவர் நம்மளை இரவு முழுவதும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் காவல் காத்து கொண்டு இருப்பார். அதனால தான் பைரவருடைய ரட்சையை நம்ம கட்டணும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ரட்சையை நம்ம இங்கே முறைப்படி சித்தி பண்ணி உருவேற்றி அந்த காலில் கட்டக்கூடிய கருப்பு ரட்சையும் தரோம். அதே மாதிரி கையில் கட்டக்கூடிய கயிறு, அதே மாதிரி தாயத்து எல்லாமே நம்ம பண்ணித்தரோம். ஸோ இதெல்லாம் முறைப்படி, அதாவது எல்லாமே செஞ்சு உங்களுக்கு சித்தி பண்ணி தரோம். ஸோ இதை வாங்கி ஒரு முறை நீங்கள் போட்டுட்டிங்கன்னா உங்கள் குழந்தை எந்த ஒரு பாதிப்புகளும் அடையாது அப்படிங்கிறத 100% உறுதி. இதை உள்ளூர் மக்கள் பார்த்தாங்கன்னா நேரில் வந்துடுவாங்க. நாங்கள் வெளியூரில் இருக்கிறோம், சென்னையில் இருக்கிறோம், தருமபுரியில் இருக்கிறோம், கோயம்புத்தூரில் இருக்கிறோம், வர முடியாத ஒரு சூழ்நிலை, பக்கத்தில் இருக்கிறவங்க வந்துடலாம். ஸோ வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா கொரியர் மூலமாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் 100% நீங்கள் கொரியர் மூலமாக ஆர்டர் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் இந்த இடத்துல கிடச்சிட்ருக்குது. இந்த இடத்த நேரில் பாருங்கள். உங்களுக்கு சரியாக மனதுக்கு படும் பொழுது நீங்கள் தொடர்ந்து இந்த இடத்துக்கு வரும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் 100% தீர்க்கப்படும். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.